நம்ம இன்னைக்கு நல்ல சுவையான சாம்பார் சாதம் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதும் ஈஸி. குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதனால் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட இதை வச்சு கொடுத்து விடலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. நான் சொல்கிற மெத்தடில் செய்யும்போது அதிக நேரம் கெட்டிப்படாமல் நல்ல தலை அப்படியே நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்றது போலவே இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் புழுங்கல் அரிசியில் தான் பண்ண போகிறேன். இது கூட அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. எந்த கிளாஸில் அரிசி எடுத்தீங்களோ அதே கிளாஸில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கணும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இந்த அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுட்டு கூட செய்யலாம். எனக்கு இன்றைக்கி டைம் இல்லாதனால நான் ஊற வைக்காமல் அப்படியே தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கரெக்டான அளவில் இருக்கும்போது தான் சாதம் எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டிப்படாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது கூட காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. 10 பீன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சின்ன சைஸ் கேரட் தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம முழுசாகவே போடலாம். இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துருங்க. நீங்கள் இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம பொதுவாக சாம்பார்லலாம் போடுவோம்ல, அவரைக்காய், சௌச்சௌ, முள்ளங்கி, சக்கரை பூசணிக்காய், வெண்பூசணி, இந்த மாதிரி என்ன காய்கறியெல்லாம் நம்ம சாம்பாரில் யூஸ் பண்ணுவோமோ அந்த எல்லா காய்கறியும் நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் முருங்கைக்காய் மட்டும் நீங்கள் போட வேண்டாம். முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அது ரொம்ப குழஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அந்த காய் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா காய்கறிகளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் நைஸ் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி வேகிறதுக்கு டைம் எடுக்கும்னா 5-6 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், அரிசி பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு லேசாக இது போல் மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கட்டாயம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா தாளிதம் கரிஞ்சு போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ தாளிதம்லாம் சேர்த்தாச்சு, இது நல்லா பொரியட்டும். தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வீட்டில் எப்படி சாம்பார் தூள் அரைக்கிறதுன்னு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்கின தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
உங்ககிட்ட சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு தூள் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இது கூடவே புளி கரைசல் சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கோம், அதோட பச்சை வாசம் போகணும். அதுக்காக இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூடவே சுவைக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா காரம் புளிப்புலாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்காவது இது நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க அரிசி பருப்பு காய்கறி இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அது ஸ்டவ்வில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துடும். சூடு இல்லாத தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். நீங்களே பாருங்கள், இது பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஏன்னா இதோட கலர் டெக்ஸ்சர்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ஸோ நான் சொல்லியிருக்க அளவுகள் மெத்தட் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். நீங்களும் ரொம்ப டேஸ்டியான சாம்பார் சாதம் வீட்டில் செய்ய முடியும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு தாளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனலாக இது கூட பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பர்ஃபெக்டான சாம்பார் சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தாமல் இருந்ததுன்னா நீங்கள் நைஸ் உப்பு இருக்குல்ல, அதை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்துருங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஆறுனதுக்கப்புறமாவும் இதோட டெக்ஸ்சர் மாறாமல் இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டான அளவில் தண்ணி வச்சுருக்கோம். அதனால் கெட்டிப்படும்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறமா அப்பளம், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எல்லாமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.